ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் யூடியூப் பார்த்து ஒரு ரெசிபி ட்ரை பண்ணேன். அது ரொம்பவே சூப்பராக வந்துச்சு. அதை தான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேலும் ஏதாவது ரெசிபி வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு உளுந்து போட்டு தாளிச்சிக்கலாம். கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கிறோங்க, ஒரு பிஞ்சு அளவு. இதை எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் இதை வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கட்டும். லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து முட்டைக்கோஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இதோட சேர்த்துக்கலாம். இதே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இந்த பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் வந்து தண்ணிலாம் எதுவுமே சேர்க்க வேணாம். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சிடலாம். அது வந்து அந்த முட்டைக்கோஸ் வந்து நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து இதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கோம், அதனால கொஞ்சமாக வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சிக்கன் மசாலா, அப்படி இல்லைன்னா மட்டன் மசாலா வந்து சேர்த்துக்கோங்க, ஒரு அரை ஸ்பூன் போல். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல மசாலா பொருட்கள்லாம் வந்து கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இதோட பச்சை ஸ்மெல் போடுறதுக்காக கொஞ்சம் நேரம் அப்படி வச்சிடலாம். அதுக்கப்புறமா கடைசியாக வந்து ஒரு முட்டை உடைச்சி சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து முட்டைக்கோஸ் அதிகமாக சேர்த்திங்க அப்படின்னா முட்டை வந்து 2-3 முட்டை கூட ஊற்றிக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக இருக்கிறதுனால ஒரு முட்டை மட்டும் சேர்த்துக்கிறேன். முட்டை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அந்த முட்டை வந்து நல்லா கொஞ்சம் வேகட்டும். அதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து நல்லா உதிரி உதிரியாக வரும். இப்போ கலந்து விட்டு இறக்கணும் அப்படின்னா சூப்பரான முட்டைக்கோஸ் முட்டை பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. இது வந்து சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா கொத்து பரோட்டா சாப்பிட்ட மாதிரியும் இருக்குது, முட்டை பொரியல் சாப்பிட்ட மாதிரி இருக்குது. இதில் வந்து முட்டைக்கோஸ் சேர்த்துருக்கிறதே தெரியலை. டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு. ஏதாவது ரெசிபி வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அடுத்தடுத்து அப்லோடு பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.